அவர் முகவரி தான் நம்ம முகவரின்ற மாதிரி நமக்கு ஒரு முகவரி கொடுத்தாரு அவர் கேப்டன். புரட்சி தலைவரோட நம்ம பார்க்க முடியாத அத்தனை விஷயத்தையும் வந்து புரட்சி கலைஞர்கிட்ட நான் பார்த்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெல்லாம் பெருசா என்ன இருக்க போகுது, 10,000 ரூபாய் தேவைப்படுமோ, ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படும், இது மட்டும்தான் அப்போதைய பிரச்சனைகள் நமக்கு. அதை நம்ம இவர்கிட்ட வந்து சொன்னோம்னா சாயந்தரம் வந்து உரிமையா அவன் பையில அந்த 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு, ஏண்டா அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறியா, நான் அண்ணன் இல்லையான்ட்ட கேட்க மாட்டியா அப்படின்ட்டு காசை வச்சுட்டு போவார். விஜயகாந்த் சார் அவர்களோட முதல்ல இந்த படம் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட நீங்க பயணப்பட்டு இருக்கீங்க, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதெல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் மூவிஸா அமைஞ்சிச்சு. அந்த டிராவல் உங்களுக்கும் அவருக்குமான ஒரு நட்பு ரொம்ப லாங்கா இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு அந்த குடும்பத்தோட போது, அது எப்படி உருவானது சார்? எனக்கு கேப்டன் பத்தி பேசினா எனக்கு தண்ணி தான் கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா எல்லாருமே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் போது யாருமே வந்து அதற்கான ரெகக்னிஷனே கொடுக்காத பீரியடா இருக்கு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து படிச்சுட்டு வரவங்கள யாருமே மதிக்க கூட இல்லை. அப்போ கேப்டன் வந்து ஓரளவு வளர்ற லெவலுக்கு வந்துட்டார். கண்டினியூஸா 2, 3, 4 படம் வந்து 100 days படம் கொடுத்துட்டாரு. எஸ்ஏசி படம்லாம் கொடுத்து வந்துட்டார். நீதிக்கு தண்டனை, சட்டம் ஒரு இருட்டரை, எல்லாமே பிக்கப்பா வந்துட்டாரு. போய் அவர்கிட்ட நிக்கிறோம், யாருமே எங்களுக்கு கொடுக்கல, நீங்க தான் கொடுக்கணும்னு. அவருக்கு பண்றதுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம குரோயிங்ல இருக்கோம். அப்போ கூட மேடம் அப்போ வந்து அவரு ராஜாபதர் ஸ்ட்ரீட்ல நம்பர் 14 ராஜாபதர் ஸ்ட்ரீட். அது எப்போ எதனால இவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்குன்னா, அதுதான் எங்க முகவரியே. ஒரு காலத்துல யாரு கேட்டாலும் ராஜாபதர் ஸ்ட்ரீட் வந்துருங்க, எங்க ஆபீஸ் தான் அது. அப்படி கேப்டன் ஆபீஸ் வந்து எங்க ஆபீஸ் தான்ற மாதிரி. அப்போ வந்து அந்த இடத்த கூட ஃபுல் இடம் கிடையாது அவர்கிட்ட. உண்மையில அப்போ ஒரு சின்ன ரூம் தான், இந்த நம்ம இப்போ உட்காந்து பேசுறோம் இந்த அளவுக்கு தான் ரூம். அந்த ரூமோட ஒரு பெரிய கேரியர்ல டிஃபன் வரும். நான் ஜோக்கு சொல்ல, அவ்வளவு பெரிய கேரியர்ல டிஃபன் வரும். போனோன்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை, நம்மளாம் வந்து அவர்கிட்ட நம்ம வாய்ப்பு கேட்டு போயிட்டு நிக்கிறோம், சார் எங்களுக்கு படம் நடிச்சு கொடுங்க சார்னு. போனோடனே சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, டெய்லி சாப்பாடு. ஏன்னா அப்ப நம்மளும் எல்லாரும் பேச்சுலர்ஸ், யாருக்கும் ஃபேமிலி கிடையாது, வீடு கிடையாது, சென்னையில வாடகை வீட்டுல தங்கிட்டு இப்படி இருக்கிற காலகட்டம். போய் உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, நான் சொல்றேன், நீங்க ராவுத்தர்கிட்ட பேசுங்க, ஊர் கிளம்பிடுவார். ராவுத்தர் வந்து நான் சொல்றேன் தம்பி, நான் சொல்றேன். இப்படியே வந்து காலம் போயிட்டே இருக்குது. போவோம், உட்காருவோம், சாப்பிடுவோம். மத்தியான சாப்பாடுனாலும் அங்கேயே மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க ஃபோனை வந்து யூஸ் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுவோம். ஆனா இந்த டேட் வந்து அவரும் கன்ஃபார்ம் பண்ணல, ராவுத்தரும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்படியே போனா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சூழல். இந்த நிலைமாறும் உலகில் சாங் சொன்னோம் பாத்தீங்களா, இதுல பெரிய நல்ல விஷயம்தான். பெரிய ஒரு துணிச்சலான விஷயம் என்னன்னா, 6 சாங்கையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். யார் நடிக்கிறாங்க என்னெல்லாம் தெரியாது, 6 சாங் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சாங் ரெடி, இப்போ கையில ரெடியா 6 சாங் ரெடியா இருக்கு. ஏன்னா நம்ம கதை ரெடியா வச்சுட்டோம்ல, தெளிவா போறோம்ட்டு. அந்த சாங்க ஒரு நாள் வந்து ராவுத்தர் போட்டு காட்டுறோம். எப்படி தம்பி நீங்க பாட்டு கதையே இது பண்ணாம நீங்க பாட்டு சாங்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, நாங்க ரெடியா மைண்ட்ல வச்சிருக்கோம், நீங்க தான் கேட்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு. அதுல வந்து அந்த நிலைமாறும் உலகி பாட்டுல வந்து ஒரு 2 வரி வரும். தினந்தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு, கனவான நிலையில் புது வாழ்வுக்கெங்கே நினைவு அப்படின்னு கேட்டோம்னா அது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அவரும் சினிமால இயக்குனர் ஆகணுங்கிறதுக்காக வந்தவர். கேப்டன் நடிக்கணும்னு வந்தாரு, இவர் இயக்குனர் ஆகணும்னு வந்தார். சொல்லிட்டு சொன்னாரு, உண்மையிலேயே சோத்துக்கு கஷ்டப்படுற ஒரு இயக்குனரால தான் இந்த மாதிரிலாம் எழுத முடியும் அப்படின்னு. ஆமா சார் சொன்னார். ஆமா சார், நாங்களும் கஷ்டப்படுறோம், அவங்கள்ட்ட வந்து நிக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு. சரி நான் சொல்றேன். அதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு அடிச்சது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் நிலைமாறும் உலகில் சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இது தவறுன்னு நம்ம நினைச்சோம். அதுல இருந்து 2 வரி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அசைவை வந்து கொடுக்குது. ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு சொல்றேன். சரி, அப்புறம் வந்து திடீர்னு ஒரு ஐடியா என்ன பண்ணோம்னா, இப்ப எல்லாரும் பண்றது, இப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு கதை அப்படின்னா கம்பெனிலே இப்பெல்லாம் கதையெல்லாம் கேட்கறது கிடையாது. கதைனா அவங்க பவுண்டு இருக்குங்களா, கொடுத்துட்டு போங்க, நாங்க படிச்சிடுறோம், இல்ல சிடி இருக்கா கொடுத்துட்டு போங்கன்னு.
அப்போ எங்கள்கிட்ட வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து நாங்கள் இன்ஸ்டியூட்டில் பண்ண டிப்ளமா அந்த கதையை தான் வந்து ஊமை விழிகள்ன்ற டைட்டிலில் பண்ணியிருக்கோம். ம். அந்த டிப்ளமா இருக்குது. இதை எப்படியா கூப்பிட்டு ராவுத்தருக்கு போட்டு காட்டிட்டா, இன்னைக்கு எல்லாரும் பண்றத எங்களை அறியாம அன்னைக்கு பண்றோம். அன்னைக்கு பண்ணிட்டீங்க. இது எப்படியாவது போட்டு காட்டிட்டா ஒரு இதாயிடுமென்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம். பார்க்கணும்னு சரி வர அவருக்கு என்னன்னா இன்ஸ்டியூட் ஸ்டைலில் ஒன்று ஏதாவது பண்ணியிருப்பானோ இதை போய் பார்க்கறதாட்டு வரந்தம்பிட்டு ஒரு நாள் ரொம்ப ஒம்படியாக உட்காந்து இழுத்துக்கிட்டு நேரம் அங்கே சுஜாதாஸ் தான் நமக்கு அப்போ வேற இடம் கிடையாது, அதுதான் நம்ம தேட்டராட்டம். நேராக போய் அங்கே போயிட்டு போட்டு காட்டணும். போட்டு பார்த்தாருங்க, அந்த 10 நிமிஷத்தை பார்த்தாரு, அப்படியே மாறிட்டார். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி இன்னொரு தடவை பார்க்கலாமா சார் அப்படின்னாரு. பாருங்க சார் அப்படின்ட்டு, சார் போடுங்க இன்னொரு தடவை அப்படின்ட்டு 2வது தடவை பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணியிருந்தீங்க அதுல? இதே கதையை தான் ஆபாவனன் எங்க திரைப்பட கல்லூரியில் வந்து எப்படின்னா ஃபைனல் வந்து எல்லாரும் ஒரு டிப்ளமான்னு ஒன்று பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு படம் பண்ணணும், ஃபிலிமில் பண்ணணும். ஃபிலிம்ல நம்ம எடிட் பண்ணி டப் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி எல்லாமே நமக்கு படம் தயாரிக்கிறதுக்கான ட்ரைனிங் தான் அது. அவர் வந்து அதில் அந்த மர்டர் எக்கோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் அதை வந்து கொஞ்சம் மாற்றி தான் வந்து ஊமை விழிகளாக நம்ம பண்ணது. பார்த்துட்டு உடனே வந்து சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, 10 நிமிஷத்துல இந்த கலக்கிருக்கீங்களே, நீங்க 3 மணி நேரத்துல இன்னும் கலக்குவீங்க. நான் விஜய்கிட்ட பேசுறேன், நீங்களும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மாட்டேன்னு தான் சொல்லுவோம். இந்த படத்தை போட்டு காட்டிருங்க கேப்டனுக்குன்ட்டாரு. அப்ப கேப்டன் கிடையாது, விஜயகாந்த் சார். உடனே அவர்கிட்ட படம் எடுக்கும் டெய்லி போய் சார் அந்த படத்தை பார்த்து இவர் ராவுத்தர்கிட்ட கேட்டிருக்காரு, என்னடா ஒரு படம் வச்சுட்டு ஏதோ பாருங்கட்டு இருக்காங்களே என்னன்னு. நான் பார்த்தேன் விஜய், நீனும் பாரு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து வந்து ராவுத்தர் கடைசி வரைக்கும் பிள்ளைங்கன்ற வார்த்தையை தான் சொன்னார். இல்ல அந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நீ பாரு அப்படின்ட்டாரு. கேப்டனும் ஒரு நாள் இது பண்ணி ரொம்ப டைமிங் எல்லாம் பிடிச்சிக்கிடுச்சு வந்து பார்த்தாரு. பார்த்தோன்னா அவருக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு. சரி நான் பேசுறேன், ராவுத்தர்கிட்ட பேசுறேன், நீங்கள் ராவுத்தர்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டாரு. எங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி 2 பேருக்கும் பிடிச்சிடுச்சு. டைமிங் முன்ன பின்னாலும் கன்ஃபார்ம்டா வந்து ஒத்துக்குவாங்க 2 பேரும் அப்படின்ட்டு. கேப்டன் போய் சொல்லியிருக்காரு, நல்லா தாண்டா பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்ம இத்தனை படம் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி எங்க டேட்ஸ் ஒதுக்கி கொடுக்கறது அப்படின்னு. ராவுத்தர் சொன்னாரா, இல்லை பண்ணுவோம், ஏன்னா புதுசா பாவம் பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்படுறான்னு, நம்ம நம்பி மலை மாதிரி நம்பி வந்திருக்காங்க, நம்ம வந்து பண்ணியா. சரி பார்த்துக்கோ, நீ தானே டேட் பார்க்குற. அப்போ நாங்கள் கேப்டன்கிட்ட கேட்டேன், 10 நாள் தான் கேட்டோம். 10 நாள் தான் கேட்டோம். 2 யூனிட் 3 யூனிட்டா போட்டு அவர் ஒர்க் அடிச்சிருவோன்ட்டு ஓகே பண்ணிட்டாங்க. 10 நாள் தானே அப்படின்ட்டு. அப்புறம் படம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போய் கேப்டன் ஒரு நாள் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ பரபரன்னு ஓடுறீங்களா, கொஞ்சம் நிதானமா பண்ணுங்களா அப்படின்னு. உங்கள்கிட்ட 10 நாள் தான் ஆகணும், 6 நாள் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 4 நாள் தானே இருக்கு. அவர் போய் ராவுத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, நல்லா பண்றான்னு, இதை டேட்டுக்கிட்டலாம் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு. நான் எங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன், அவங்க சொன்னது 10 நாள் நான் சொன்னேன் அப்படின்ட்டு இர்ரெஸ்பெக்டிவா டேட்டு சொல்லிட்டாரு. எவ்வளவு நாள் வேணாலும் எடுங்க, நிதானமா எடுங்க, நீங்க என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அதுதான் கேப்டன். படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சொந்த கையிலேருந்து காசு போட்டு பண்றோம், நம்ம கையில ஒரு பீரியட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. இது கேப்டனுக்கு தெரியுது ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு. அவருடைய மிகப்பெரிய ஒரு பெரும் தன்மை என்னன்னா, ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது கூட ஊண்டு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட டக்குன்னு வந்து என்ன 100 ரூபா இல்லையா, இந்த 100 ரூபா அப்படின்னு கொடுத்தா அது சமயத்துல வந்து உங்களை ஊண்டு பண்ணிடும். நம்மள்கிட்ட காசு இல்லைன்றதுனால இவன் காசு வச்சிருக்க திமுறல கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு ராவுத்தர்கிட்ட, அவங்க கஷ்டப்படுறாங்க காசு இல்லாம, அந்த படத்தை நம்ம விலைக்கு வாங்குறோம்னு சொல்லிட்டு மதுரை ஏரியாவுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. இவ்வளவு கேப்டனுக்கு நாம சம்பளம் கொடுக்கல, சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கிட்டு இருக்கோம், அவர் நம்ம படத்தை வாங்கிட்டு நம்ம காசு கொடுக்குறாரு. என்ன அர்த்தம்னா படத்தை பண்ணுங்கடான்னு. அந்த அளவு வந்து ஹெல்ப் பண்ணார் கேப்டன். ஹெல்ப் பண்ணி ஃபுல் சிங்கில் டே அண்ட் நைட்டு இது பார்க்காம ஒர்க் பண்ணி வந்து முடிச்சு கொடுத்தாரு. அவர் ஆஃபீஸ்லேயே தான் சாப்பிடுவோம், அவர் ஆஃபீஸ்லேயே தான் தூங்குவோம், அங்கேயே தான் எந்திரிப்போம். அப்போ தான் வந்து வீடியோ வந்த பீரியடு, வீடியோ கேசட் எடுத்து போட்டு பார்ப்போம் அங்கேயே தான். எதாக இருந்தாலுமே நம்ம கான்டாக்ட் பண்ணணுன்னா கூட வந்து கேப்டன் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் தான். ஊர்லேருந்து ஃபோன் வந்தீங்கன்னா
இவர் ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணிட்டு, சார் உங்களுக்கு ஃபோனு, அவங்க பேசுங்க, ஊர்ல இருந்து ஏதோ கூப்பிடுறாங்க, முக்கியமான விஷயமா இருக்க போகுது. நம்ம ஃபோன் கிடையாது, அவர் ஃபோனு. அவர் முகவரி தான் நம்ம முகவரின்ற மாதிரி நமக்கு ஒரு முகவரி கொடுத்தாரு அவர் கேப்டன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மிகப்பெரிய ஒரு மனித மனித நேயம்னு சொல்லுவோம்ல, அப்படி அது வந்து அவர்கிட்ட தான் வந்து நான் பார்த்தேன். என்னன்னா அவர் வந்து ஒரு நமக்கு ஒரு நடிகர், அதெல்லாம் தாண்டி போயிட்டார். நடிகர் இன்னைக்கு வரைக்கும் நான் கேப்டனை வந்து எனக்கு நடிகர்னே தோணாது. எனக்கு வந்து ஒரு சகோதரனாக தான் தெரியும், ஒண்ணாதான் தான் எனக்கு தெரியும். ஒரு நிகழ்வே அதே மாதிரி நடந்தது. ஒரு சின்ன பிரச்சனையில வந்து இதாகி கேப்டன்கிட்ட தான் போய் நின்ன, வேற வழி இல்லாம. ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன வாழ்க்கையில தான் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குமே, அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டையாகி இதாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய், நமக்கு போலீஸ் எல்லாம் புதுசு. கேப்டன்கிட்ட போய் சொன்னோன்னா அவர் அதுக்கு திட்டுறாரு, ஏன் நீ ஃபர்ஸ்டே வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, யார் சொன்னா என்னன்ட்டு பிடிச்சி இது பண்ணி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி, அந்த காம்ப்ரமைஸுக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல நான் பேசும்போது நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து எனக்கு கேப்டன் தான் எல்லாம், எங்கேயோ ஊர்ல இருந்து வந்து சினிமான்னு வந்து பிழைக்கிறதுக்காக நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் எங்களுக்கு வந்து வேற எந்த பின்புலமும் கிடையாது. எனக்கு கேப்டன் வந்து அண்ணன் மாதிரி, நான் எது ஒன்றாலும் அவர்கிட்ட தான் போய் நிற்பேன், அவர் தான் எனக்கு பண்ணி கொடுப்பாருன்னு இவர் பேசுறாரு. கேப்டன் பேசும்போது சொல்றாரு, அவர் பேசும்போது அண்ணன் மாதிரினாரு, நான் மாதிரி இல்லை, நான் அண்ணன் தான் அவருக்குன்னாரு. இது சிலுக்கு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, நான் அண்ணன் தான் அவருக்குன்னாரு. அது அந்த அத்தனை பேர் கூட்டத்திலையும் அத்தனை போலீஸு அத்தனை இது, இன்னும் சொல்ல போனால் அந்த விஷயம் வந்து சிஎம் அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க சம்மந்தமே இல்லாமல் என் மேல ஒரு பழியை போட்டு சிஎம் அளவுக்கு கொண்டுட்டு போய், அதுலேயும் நடந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும் கம்பல்சரி. என்னன்னா, சிஎம் கிட்ட போகும்போது கலைஞர் ஐயா இருந்தாங்க. இந்த மாதிரி மேட்டர்னு சொல்லி கலைஞர் காதுக்கு போகுது. அவங்க என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கூட கேட்கலையா. கேப்டன் வந்து அந்த தம்பிக்கு சாதகமா நிக்கிறாரா அப்படின்னாராம். ஆமா, கேப்டன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் ஒரு இடத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னா அங்கதான் உண்மை இருக்குன்னு அர்த்தம்னாராம். எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க. என்ன என்ன பிரச்சனைன்னே அவர் கேட்கல. நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க, அப்ப அங்கதான் உண்மை இருக்கு. உங்களுக்கு இவர் வேணுங்கிறவரா இருந்தா அவர்கிட்ட கேப்டன்டே சொல்லி 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருங்க. கேப்டன் என்கிட்ட சொல்றாரு, இல்லை கேப்டன் நிக்கிறான்னா அங்க உண்மை இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எதுலையுமே ஒரு போல்டு, பழகிறதுக்கும் சரி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் அவங்க வந்து புரட்சி தலைவரை தான் அப்படி சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சார் தான் சொல்லுவாங்க, எங்கால் புரட்சி கலைஞர். புரட்சி தலைவரோட நம்ம பார்க்க முடியாத அத்தனை விஷயத்தையும் வந்து புரட்சி கலைஞர்கிட்ட நான் பார்த்தேன். எனக்கு கல்யாணம் வந்து திருத்தணியிலங்க. அதுக்கு முதல் நாள் வந்து மதுரையில கேப்டனோட இன்னொரு சினிமால இருக்க ஒருத்தர் தான், அவருடைய கல்யாணம் மதுரையில. யாரா இருந்தாலுமே யோசிப்போம், இவர் என்ன பண்றாரு, ஃப்ளைட் பிடிச்சி மதுரைக்கு போயிட்டு முதல் நாள் அவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி மெட்ராஸ் வந்து ஆஃபீஸ் வந்து குளிச்சுட்டு கிளம்பி காலையில திருத்தணி வந்து 7:30 மணி முகூர்த்தத்துக்கு உட்காந்துருக்காரு. இப்ப இவர் அண்ணன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. எல்லா வகையிலுமே நீ என்கிட்ட மாத்திரம் இல்லை, பழகும் போது அப்படியே வருவாரு, வரும்போதே அப்படியே அப்படின்ட்டு வணக்கம் வச்சுக்கிட்டே வருவாரு, எல்லாத்தையும் ஜாலியா பேசிட்டு. அவருக்கு வந்து உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் குறிப்பறிந்து செயல்படுதல்ன்றோட. உண்மையிலே குறிப்பறிஞ்சு செயல்படுற யாருன்னா ஒய்ஃபு தான் செயல்படுவாங்க புருஷன்ட்ட. வீட்டுக்கு வந்தாங்கன்னா பொண்டாட்டிகிட்ட எதையுமே மறைக்க முடியாதுங்கிறது உண்மையான விஷயம். வந்த உடனே பார்த்துட்டு என்னாச்சு, சாப்பிட்ற வரைக்கும் கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டு முடிஞ்சோன்னா என்ன பிரச்சனையா அப்படின்னு. நம்ம எவ்வளவு மறைச்சு எவ்வளவு சிரிச்சு என்ன நடிச்சாலும் அங்க நடிக்க முடியாது. அது மாதிரி கேப்டன்ட்ட பார்த்த உடனே என்ன பண்ணுவாரு, பார்த்துக்கிட்டே வருவாரு, நீங்க டல்லா இருக்கீங்கன்னா கவனிச்சிடுவாரு. கவனிச்சுட்டு அந்தாண்ட வந்து மெல்ல வந்து நம்மள்ட்ட சொல்லுவாரு, என்ன டல்லா இருக்காங்க, என்ன விஷயம் தெரியலையே, மெல்ல போய் நான் கேட்டேன்னு கேட்காதீங்க, சும்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெல்லாம் பெருசா என்ன இருக்க போகுது, 10,000 ரூபாய் தேவைப்படுமோ, ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படும், இது மட்டும்தான் அப்போதைய பிரச்சனைகள் நமக்கு. அதை நம்ம இவர்கிட்ட வந்து சொன்னோம்னா சாயந்தரம் வந்து உரிமையா அவன் பையில அந்த 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு, ஏண்டா அண்ணன் என்னன்னு கூப்பிடுறியா, நான் அண்ணன் இல்லையா, என்கிட்ட கேட்க மாட்டியா
அப்படின்ட்டு காசை வச்சுட்டு போவார். அந்த மாதிரி அதாவது அவருடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொல்லிட்டே போனாங்க நிறைய. அதாவது நான்லாம் வந்து எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை வந்து சப்போர்ட்டா இருக்குன்னு இருந்தேன். கேப்டன் இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பெரிய மலை மாதிரி அவர் நின்னார் நமக்கெல்லாம். கேப்டன் இல்லைன்னு உண்மையிலே அந்த மலையை அப்படியே சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே யாரும் இல்லை, நான் வந்து பெருசா எனக்கு அழுக வராது. இவ்வளவுக்கும் கேப்டன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு, ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல, அவருடைய பிரிவை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் வந்து எங்கேயோ இருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நம்ம போய் பார்த்தோமா, அவர் பாட்டுக்கு இருந்தாரு, நம்ம இங்க இருந்தோம். அது மாதிரி கேப்டன் இப்ப இருக்கான்ற மாதிரிதான். உண்மையில நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இன்னைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேரா வந்து அந்த கேப்டன் கோயிலுக்கு போவேன். அங்க போய் கேப்டனோட சமாதி முன்னாடி உட்காந்து மனசார கேப்டன்கிட்ட சொல்லிட்டு வருவேன். தீர்த்து வைப்பார். கடவுள்னு சொல்றாங்கல்ல, நான் கண்ணு முன்னாடி அதை பாக்குறேன். கேப்டன் தயாரிச்ச முதல் படம் வந்து உழவன் மகன். அப்போ வந்து எல்லாரும் வந்து இத்தனை டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கோமே, நம்ம மாத்தி கொடுக்கலாமே, அவருக்கு பண்ணலாம் இவருக்கு பண்ணலாம் அப்படி எல்லாம் சொல்லும்போது இல்ல. ஏன்னா உண்மையிலேயே சூப்பர் ஹிட், நம்ம பிள்ளைங்க தான் பண்ணணும். மனிதன், நாயகன், உழவன் மகன். நாயகன் வந்து ஏ சென்டர்ஸ்ல பயங்கர பீக்ல இருக்குது. மனிதன் ஆசிட்டிஸ் ரஜினி சார். இது ரெண்டு படத்துக்கு ஈக்குவலா உழவன் மகன் எல்லா சென்டர்லயும் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு.